நம்ம வாழ்க்கையில் செக்ஸுங்கிறது ரொம்பவும் வலிமையான ஒரு உந்துதல், ஒரு எனர்ஜி. அதனால் அது நம்ம மதிப்பீடுகளை இன்னும் தெளிவாக பிரதிபலிக்குது. உங்கள் உடம்பை யார்கிட்ட ஒப்படைக்கிறீங்களோ அவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எதை பெருசாக மதிக்கிறீங்கன்றதை காட்டுற ஒரு கண்ணாடி. உங்களுடைய மதிப்பீடுகள் எப்படிப்பட்டது என்பதை அந்த ஒரு நபர் பிரதிபலிக்கிறார். இந்த செக்ஸ் தர்ற சுகம் எவ்வளோ நேரம் நீடிச்சிருக்கும்? கடைசியில் அது உங்களுக்கு எதை மிச்சம் வைக்குது? வெறும் ஒரு குளியல் எடுக்கணுன்ற தேவையையும் அழுக்கான படுக்கை விரிப்பையும் தான் அது மிச்சம் வைக்குது. அதுவே சரியான ஒரு மனுஷனோட ஒரு பகலையும் ஒரு இரவையும் நீங்கள் செலவு செஞ்சால் உங்களுக்கு கிடைக்கிற அந்த விஷயம் வாழ்நாள் முழுக்க உங்கள் கூடவே இருக்கும், இல்லையா? உண்மையான அன்பில் எப்பவுமே 3 பேர் இருப்பாங்க. நீங்கள், நான், அப்புறம் அந்த ஆகாயம். திருமணம்ங்கிறது ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் அப்படின்னா அதில் உங்களை அர்ப்பணிச்சுக்கிற அளவுக்கு அப்படி என்ன விசேஷத்தை பார்த்தீங்க? நாம் செஞ்ச விஷயத்துக்காக அப்புறம் வெட்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாம் என்ன சொல்கிறோம்னா, திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது. இது ஒரு மோசமான விளையாட்டு. ஏன்னா 2 தரப்புமே விளையாடுறது முன்னாடியே எழுதி வைக்கப்பட்ட பாத்திரங்கள். அங்கே இருக்கிற நீங்களா இல்லை, உங்கள் உடலால் உருவாக்கப்பட்டு சமூகத்தால் பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு ஆள் தான் நீங்கள். அவங்களும் அப்படித்தான், தன்னுடைய உடல் அமைப்பால் உருவான ஒரு ப்ராடக்ட். உடல் வடிவமைப்பு, அப்புறம் சமூக பயிற்சியால் உருவான மனநிலை. இப்படிப்பட்ட 2 பேர் சந்திக்கும்போது அங்கே நிஜமாவே ஒரு தனி மனிதர் இன்னொரு தனி மனிதரை சந்திக்கிறதா சொல்ல முடியுமா? அதாவது நீங்கள் இப்படி எதிர்பாலினத்தை சந்திக்கும்போது அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்புறம் மெதுவாக லவ் அப்படிங்கிற வார்த்தையும் உள்ள வருது, இல்லையா? இப்போ அங்கே லவ் இருக்க முடியுமா? அதாவது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன்கிட்ட சுயமான சிந்தனையோ செயல்பாடோ இல்லாதப்போ அவங்களும் ஒரு ரோல் நடிக்கிறாங்க. அதாவது முழுசாக கண்டிஷன் செய்யப்பட்ட ஒருத்தருக்கு காதலிக்கிற அளவுக்கு நிஜமான சுதந்திரம் இருக்குமா? சுய விருப்பம் இருக்குமா? அப்போ கண்டிஷன் செய்யப்பட்ட 2 பேர் ஒருத்தர் காதலிக்கிறதா சந்தோஷமாக நம்பிட்டு இருக்காங்க. இதில் இருக்கிற கொடுமையான விஷயம் என்னன்னா, நீங்கள் இப்படி கண்டிஷன்டாக இருக்கிறப்போ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சாத்தியமே இல்லாமல் போயிடும். அன்பு. அதனால தான் இளைஞர்கள் இந்த விஷயங்களில் ஆர்வம் காட்டணும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக இளைய தலைமுறை தியானம், ஞான இலக்கியம், வேதங்கள், ஆன்மீகம் இதன் பக்கம் வரணும். ஏன்னா அந்த புரிதல் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு அக்னியும் இருக்காது. அப்படி ஏதோ ஒரு நெருப்பு உங்ககிட்ட இருந்தாலும் அது உங்களை சாம்பலாக்குற நெருப்பாத்தான் இருக்கும். அது உங்களுக்கு உதவாது. அது உங்களை அப்படியே எரிச்சிடும். இதை பற்றி நான் ஆழமாக யோசிக்க இது ஏதோ ஒரு நேரத்தில் நடக்கிற ஒரு சின்ன விஷயம் மட்டும் இல்லைன்னு எனக்கு தெரியுது. இது ஏதோ ஒரு கட்டத்தில் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட் மட்டும் கிடையாது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும் ஒன்று ஒரு நல்ல வாய்ப்பை உங்களுக்கு தரும், இல்லைன்னா அந்த வாய்ப்பை உங்ககிட்ட இருந்து பறிச்சிடும். இது சாதாரணமான விஷயம் இல்லை. வாழ்க்கைங்கிறது ஒரு தொடர்ச்சியான தேர்வுகள் நிறைந்த சோதனை. அங்கே ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டு உங்கள் சாய்ஸ் மூலமாக நடக்குது. இது கிட்டத்தட்ட
ஒரு 4 சாய்ஸில் ஒன்றை தேர்ந்தெடுக்கிற எக்ஸாம் மாதிரி. இந்த எக்ஸாம் பல சாய்ஸ்கள் கொண்ட கேள்விகளாக வருது. அப்போது ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு MCQ தான். சரியான விடை சொன்னால் நீங்கள் உயர்வடைவீங்க, தப்பான விடை சொன்னால் நீங்கள் தரம் தாழ்ந்து போவீங்க. இப்போ குறிப்பாக செக்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த கேள்விக்கு மற்ற எல்லா கேள்விகளையும் விட ரொம்பவே வெயிட்டேஜ் அதிகம் இல்லையா? மொத்த மார்க் 100ன்னு வச்சுக்கிட்டா உங்கள் செக்ஸுவல் சாய்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த MCQக்கு 10, 20 அல்லது 30 மார்க் இருக்கலாம். எனக்கு தெளிவாக தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அதுக்கு வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம். அதுக்கு மட்டும் நீங்கள் தப்பான பதில் சொல்லிட்டீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் சுற்றி இருக்கிற மனிதர்களில் அணுகப்பட வேண்டிய தகுதியானவங்க நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு ஒரு நல்ல துணை கிடைக்கணுன்ற தகுதி நமக்கு இல்லையா? வெறும் அந்த 10, 20 நிமிஷம் அல்லது ஒரு அரை நிமிஷம் மட்டும் சந்தோஷத்தை தர்ற துணை இல்லை. மன ரீதியாக நம்மளை ரொம்ப நேரத்துக்கு உயர்ந்த நிலையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு துணை, நமக்கு ரொம்ப காலம் நிலைச்சிருக்கக்கூடிய மதிப்புமிக்க ஒரு விஷயத்தை தர்ற ஒரு துணை. இந்த செக்ஸ் தர்ற சுகம் எவ்வளோ நேரம் நீடிச்சிருக்கும்? கடைசியில் அது உங்களுக்கு எதை மிச்சம் வைக்குது? வெறும் ஒரு குளியலும் அழுக்கான படுக்கை விரிப்பும் தான் கடைசியில் உங்கள் கையில் மிச்சம் இருக்கும். அதுதான் இறுதியாக உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் அதுவே சரியான ஒரு மனிதரோட ஒரு பகலையும் ஒரு இரவையும் நீங்கள் செலவு செஞ்சால் உங்களுக்கு கிடைக்கிற அந்த விஷயம் வாழ்நாள் முழுக்க உங்கள் கூடவே இருக்கும் இல்லையா? மனுஷங்களை கல்யாணத்திலிருந்து காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. மனுஷங்களை அவங்கக்கிட்ட இருந்தே முதல்ல காப்பாற்றணும். கல்யாணம்ங்கிறது ஒரு நல்ல துணை அப்படின்னா அங்கே ஒரு சிறந்த வாழ்க்கை அமைய வாய்ப்பு இருக்கு. ஒரு சிறந்த துணைக்கு இன்னொரு பேர் தான் கல்யாணம்னா அது ரொம்ப அற்புதமான விஷயம். ஆனால் நமக்கு சரியான துணை யாருன்னு தெரியறது இல்லை. அதுதான் கல்யாணம்ங்கிறது பெரும்பாலும் ஒரு நரகமாக முடியறதுக்கு காரணம். அதனால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமைப்பை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஒருத்தருக்கு சரியான புரிதல் இருந்தா, ஒருத்தருக்குள்ள அன்பு இருந்தா, அப்படி இருந்தா அவர் ஒரு அழகான திருமண வாழ்க்கையில் இருக்க முடியும். ஆனால் ஒரு தனி மனிதர்கிட்ட இந்த புரிதலும் அன்பும் வர்றதுங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். அதனால தான் நல்ல திருமணங்களும் அந்த அளவுக்கு அபூர்வமாக இருக்குது.